அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு இதுவரை இல்லாத அளவு 62 ரூபாயாக சரிந்துள்ளது. கடந்த சில மாதங்களாக கடும் சரிவை கண்டு வரும் ரூபாயின் மதிப்பை மேம்படுத்த இந்திய ரிசர்வ் வங்கியும் மத்திய அரசும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. ஆனாலும் ரூபாய் மதிப்பு சரிவதை கட்டுப்படுத்த முடியாமல் மத்திய அரசு திணறி வருகிறது. அந்நிய செலாவணி சந்தையில் வியாழனன்று டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 61 ரூபாய் 43 காசுகளாக இருந்தது. வெள்ளி அன்று சந்தை துவங்கிய போது 61 ரூபாய் 35 காசுகளாக இருந்த ரூபாயின் மதிப்பு திடீரென கடும் சரிவை கண்டது. காலை 11 மணிக்கு அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு 62 ரூபாய் 3 காசுகளாக சரிந்தது. மும்பை பங்கு சந்தையில் வர்த்தகம் 438.81 புள்ளிகளாக குறைந்ததால் வங்கிகள் மற்றும் இறக்குமதியாளர்கள் டாலர்களை அதிக அளவில் வாங்க துவங்கினர். டாலரின் தேவை அதிகரித்ததால் ரூபாயின் மதிப்பு சரிவை கண்டுள்ளதாக அந்நிய செலாவணி சந்தை வட்டாரங்கள் தெரிவித்தன. ரூபாயின் மதிப்பு தொடர்ந்து சரிவை கண்டு வருவதால் பெட்ரோல், டீசல் விலை உயரும் என்றும் அதனால் விலைவாசியும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் கருதப்படுகிறது.